எல்லோருக்கும் வணக்கம். போர் முடியாதுங்க நண்பர்களே. போரை நடத்துறதே இஸ்ரேல் தான். அதனுடைய ஆர்மி சீஃப் வந்துட்டு இப்போதைக்கு போரை முடிக்கக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இல்லை அப்படின்றாங்க. அது மட்டுமா, ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இஸ்ரேல் சொல்லி தான் அவங்க சொல்கிறது பூரா அமெரிக்கா அப்படியே கேட்டுக்கிட்டு அதனால தான் குண்டு போடுறாங்க அப்படின்ட்டு. இப்போ இஸ்ரேல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளை கூப்பிட்டு வாங்க குண்டு போடுவோம் அப்படின்னு இப்போ வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஆளுகளை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ நல்லா தெரிஞ்சிருச்சுங்க நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் இருக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. எப்படி ஈஸியாக 2000 பாயிண்ட் 3000 பாயிண்ட் அவங்களுக்கு கிடைக்கிது பாருங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ ரொம்பவுமே கிராஷ் ஆகி கிடக்குது நிஃப்டி. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 26,000 எங்கே 23,000 எங்கே 3,000 பாயிண்ட் வந்து நிஃப்டி கிராஷ் ஆகி கிடக்குது. இப்போ பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சரி கிராஷ் ஆகி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைப்பாங்க. அசால்ட்டாக அவங்களுக்கு திடீர்னு வேகமாக ஏறி வந்தாலும் சரி, மெதுவாக இந்த வருஷத்துக்குள்ளே ஏறி வந்தாலும் சரி, 1000-2000 பாயிண்ட் அசால்ட்டாக அவங்களுக்கு கிடைக்கிது. ஒருவேளை இங்கிருந்து கீழே இறங்கி நிஃப்டி 20,000 போனால் என்ன, 21,000 போனால் என்ன, அங்கேயும் போய் பணம் போடுறதுக்கு பணம் வச்சுருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து பெருசாக 2000-3000 பாயிண்ட் ஏறும் பொழுது எப்படி ஈஸியாக பணம் பண்ணிக்கிட்டு போகிறாங்க பாருங்கள். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் இருக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. யூரோப்பியன் யூனியன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேஸினுடைய விலை 35% ஏறி விட்டதாக செய்திகள் வருது. நம்மளுக்கு எப்போ கும்பா பாட போகிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி வேறு மிக முக்கியமான ஒரு மீட்டிங் என்பது நம்ம நாட்டில் நடக்க போகுது அப்படின்ற ஒரு தகவல் வருது. எனக்கு இந்த பசங்களை நினச்சாதான் என்ன பெருசாக பண்ண போகிறாங்க. ஏன்னா சென்டர் பாயிண்டில் இருக்காங்க இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாம், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசி போன்ற பங்குலாம். ஏன்னா நம்மளால் என்ன பண்ணுவாங்கன்னா டாப்பில் இருந்து தான் வருவாங்க. டக்குன்னு கீழே வந்து ஏழைகளினுடைய வயிற்றில் கையை வைக்க மாட்டாங்க. முதல்ல இந்த ஏர் ஃபேர் ஏற்றி விடுறது, அதுக்கப்புறம் பெட்ரோல் டீசல் கொஞ்சம் கொஞ்சமாக டாப் லெவல்லேருந்து லக்ஸூரியஸ் ஐட்டத்துலேருந்து தான் ஏற்றி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் என்பது இருக்குது. ஸோ அடுத்த வாரத்தில் இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஒரு உதாரணத்துக்கு பயங்கரமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். இதெல்லாம் எஃப்என்டோ செக்மெண்ட்டில் வேறு இருக்கக்கூடிய பங்குகள். இந்த ஐஓசி எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வெறும் 10-15 நாளில் 25% இறங்கியிருக்கான். 25% இறங்கி எஃப்என்டோ செக்மெண்ட்டில் ரொம்ப வயலண்ட்டாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஐஓசி ஆகட்டும், எப்பா இதெல்லாம் மிகப்பெரிய சரிவு. 35% இறங்கியிருக்கு. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் சமீபத்தினுடைய உச்சத்திலிருந்து நண்பர்களே, நான் பார்த்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் வந்து எத்தனையோ வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி மேல் நோக்கி வர்றான், திருப்பி பிடிக்கிறான். அதுக்கப்புறம் சடார்னு ஏதாவது ஒரு செய்தி வச்சு இறக்கி விட்டுறாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த தடவை இந்த ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், ஐஓசி இது போன்ற பங்குகளில் என்ன நியூஸை வச்சுக்கிட்டு இறங்குவான் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா அவனுங்களுக்கோசரமே ஒரு நியூஸை செஞ்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாம் 25-35% இறங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப சென்டர் பாயிண்டில் வந்து நிற்கிறானு. இதெல்லாம் எப்படி அடுத்த வாரத்தில் இது போன்ற மிகப்பெரிய ஒரு மீட்டிங் இன்டர்னலாக நடக்குது. இனி அது என்ன அடுத்த வாரத்தில் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த பிபிசிஎல் ஷேர், பாரத் பெட்ரோலியம் ஷேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் ரொம்பவுமே ஃப்ளக்சுவேஷனாக வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த பிபிசிஎல் ஒன்று எஃப்என்டோ செக்மெண்ட்லேயும் இருக்குது. ஸோ இவன் இனி என்ன பண்ண போகிறான், வயலண்ட்டாக திடீர்னு 200 days மூவிங் ஆவரேஜை திருப்பி வந்து ரிவர்சலில் தொடர்றதுனாலும் கிட்டத்தட்ட 10% தள்ளி இருக்குது. சரி, இப்போ நீ கண்டினியூ ஆன 15 நாள் வேலையை தொடர்ந்து இன்னொரு 15 நாள் கண்டினியூ பண்ணினா அப்போ நீ 200 ரூபாய்க்கு போயிடுவியடா அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் ரொம்பவுமே சென்டர் பாயிண்டில் இருக்குது. அடுத்த வாரத்தில் மிக முக்கியமாக ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்றதுல இந்த பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசி போன்ற பங்குகள்லாம் இருக்குது. என்ன செய்வாங்க அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, ஃபாரினர்ஸ் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் எப்படி எந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் வச்சு வர்றாங்க என்னன்றது நம்மளுக்கு ஒன்றுமே சத்தியமாக புரியாது. அதாவது ஒரு பங்கினுடைய பெயர் இந்துஸ்விஃப்ட் லெபார்டரிஸ். இது வந்து ஃபார்மாசூட்டிக்கல் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. எதுக்கு இப்போ எஃப்ஐஸ் வந்து தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை ஃப்ளாட்டாக இருந்து திடீர்னு 14% உயர்த்தியிருக்காங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இந்துஸ்விஃப்ட் லெபார்டரிஸ் அப்படின்ற பங்கில் எஃப்ஐ வெறும் 1155 கோடி தான் அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல். ஆனால் லட்சம் கோடிகளுக்கு பக்கத்தில் நம்ம மார்க்கெட்டில், என்டையர் மார்க்கெட்டில், கேஷ் மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டே இருக்காங்க ஃபாரினர்ஸ். ஆனால் திடீர்னு ஏன் சில பங்குகளில் இப்படி அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க? இத்தனைக்கு அது பெரிய லாபம் செய்யக்கூடிய பங்கு அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. மொத்தமே 10 கோடி தான் போன குவார்ட்டர்லியில் ரிசல்ட் என்பது வெளியிட்டிருக்காங்க.
இப்படி இருக்கும்போது அது யாருப்பா அந்த எஃப்ஐஎஸ் அப்படின்னு போய் எடுத்து பார்த்தோம்னா, ஜீல் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டுன்னு ஒன்று, அப்புறம் ஹெச்சிபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது ஒன்று. அவங்க வந்து இந்த பங்கில் 13.8% எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஒய் எஃப்ஐஐஸ் ஒரு பங்கை வாங்குறாங்க அல்லது ஏன் எஃப்ஐஐஸ் விற்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒன்றும் புரியாத புதிராக இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஒரு ப்ளூ சிப் கம்பெனிஸ், குவாலிட்டியான கம்பெனிஸ் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இருக்கா அப்படின்றது மட்டும்தான் நம்ம அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த எஃப்ஐஎஸ் எல்லாம் ஏன் ஒரு பங்கை வாங்குறாங்க, ஏன் விற்கிறாங்க என்னன்றது நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம அதனால தான் என்றைக்குமே வந்து எஃப்ஐஎஸ் பின்னாடி போகாமல் டிஐஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது தான் நம்மளுக்கு நல்லது என்பது தான் நண்பர்களே. இந்த சமயத்தில் மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பாவில் இணைந்த பங்குகள் எது தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற பங்கு எவ்வளவு அழகாக சம்பாரிச்சு கொடுத்துட்டு வர்றான் பாருங்கள். 2023 அவன் நீங்கள் ஏன் ஏறுறீங்க ஏன் இறங்குறீங்க அப்படின்லாம் வந்துட்டு எதுவும் கேள்வி கேட்க முடியாது போல். ஏன்னா இறங்கினதுக்கப்புறம் ஏறிடுறான். ஏன் ஏறினீங்கன்னு யாராவது போய் கேட்க போனால் உடனே இறங்கிடுவான் போல். அப்புறம் மறுபடியும் ஏறிடுறான். அப்போ இப்போ மறுபடியும் இறங்கியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஏன் இறங்குனீங்க அப்படின்னு கேட்க போகையில் நீ அடுத்தது என்ன பண்ணுவான்னு தெரில. ஸோ இந்த பங்கில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் டெக்னிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ரைசிங் சேனல் பேட்டர்னில் ஒரு பங்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி மேலேயோ அல்லது கீழேயோ பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வராமல் குண்டுச்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுவது அப்படின்னு நம்ம ஊரில் எல்லாத்துக்குமே பழமொழி இருக்குங்க நண்பர்களே. குண்டுச்சட்டிக்குள் குதிரை ஓட்டுவது போல் இது ஒரு குறிப்பிட்ட உயரமும் குறிப்பிட்ட வீழ்ச்சியுமாகவே ஒரு 3 வருஷமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ தற்போதைக்கு ஒரு குறிப்பிட்ட முக்கியமான வீழ்ச்சியில் போய் விழுந்திருக்கக்கூடிய இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் என்பது தன்னுடைய சாதனை மறுபடியும் தொடர்ந்து மேலே போகுமா, ஒரு 40-50% மேலே போகுமா அடுத்த சில வருடங்களில், அல்லது இந்த சாதனையை தகர்த்தெறிந்துவிட்டு புது ஒரு கும்பா குட்டியாக அவதாரம் எடுத்து ஒரு 50%. ஸோ இது ரொம்பவுமே ஒவ்வொரு முறையும் 40-50% வாலட்டிலிட்டி காமிச்சிருக்கக்கூடிய இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் என்ற பங்கு தற்போதைய நிலைமையிலிருந்து பெரிய அளவில் ஏறுவதா அல்லது பெரிய அளவில் இறங்குவதா அப்படின்றது யாருக்கும் தெரில. பட் எனிவே பல முதலீட்டாளர்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மனசுலாம் என்ன தோணுது அப்படின்னா, பங்குச்சந்தையில் வேணும்னே நம்மளை அடிக்கிறாங்களா அப்படின்னு தோணும். ஏன்னா நம்ம எடுத்து வச்ச பங்குகள் மட்டும் கும்பா படிக்கிட்டே இருக்கும். கையில் இல்லாத பங்குகள்லாம் பறந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு ஒரு பிரம்மையாகவே இருக்கும். அதுக்கு என்ன காரணம், ஏன் அப்படி நம்ம எடுத்து வச்சுக்கிற பங்குகள் இறங்குது அப்படின்றது ஒன்றுமே ஒரு புரியாத புதிர். ஸோ இப்போ சமீபத்தில் க்ரூட் ஆயிலினுடைய பிரச்சனை வந்தோடனே ஒலெக்ட்ரா அப்படின்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீம், அது 4 வீலர், அவனும் ஏறுறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏத்தர் எனர்ஜி, இன்ஃபேக்ட் அந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கும் கூட கொஞ்சோண்டு லேசாக ஏறினா. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீமில் சில பங்குகள் மேல் நோக்கி ஏறினா. உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அந்த செய்தி, டாடா மோட்டர்னுடைய பேசஞ்சர் வெஹிக்கிள் தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார் ரிலேட்டடெல்லாம் அவன் தான் மார்க்கெட் லீடராக இருந்தான். அப்போவே மாருதி சொன்னாங்க எல்லாரும் போய் வண்டியை டெஸ்ட் பண்ணி விடட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடுறோம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருந்தே டாடா மோட்டர் தான் அந்த செக்டர்னுடைய லீடராக இருந்தான். ஆனால் அவனை தூக்கி விட மாட்டேன்றாங்க. ஒலெக்ட்ராவும் 4 வீலர் தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில், அதுபோக ஏத்தர் எனர்ஜி 2 வீலரில் இருக்கான். எல்லாத்தையுமே தூக்கி விட்றாங்க. இந்த டாடா மோட்டருக்கு மட்டும் ஏன் இப்படி பங்கு சந்தையில் அடிமேல் அடி கொடுக்குறாங்கன்னு தெரில. ஸோ அடுத்து வரக்கூடிய வாரங்களில் மிக முக்கியமாக ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்றதுல இந்த டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் இருக்குது. இது ஒன்றும் சும்மா அப்படியே தொங்கு பாலம் மாதிரி இப்படி தொங்கி போய் உள்ளே விழுந்த பங்கு கிடையாது. இப்போ ஒரு 3 மாதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவனுடைய சக்தியுமே ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் தான் இப்போ சமீபத்தில் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து கும்பா பாட்டு பாடி அது கீழே போன பங்கு கிடையாது. ஸோ அப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நியூஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீமில் இருக்குது, க்ரூட் ஆயில் ரிலேட்டடாக இருக்குது. அப்போ ஆனால் இந்த டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளை என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தற்போதைக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இதுதாங்க டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் பற்றிய ஒரு செய்தி. இப்போ யூனியன் பேங்க் போன்ற பங்குகளை வச்சுருக்கிறவங்கள அவங்களுடைய முக்கிய கோரிக்கைகள் ஷேர் மார்க்கெட்டில் என்னவாக இருக்குன்னா, பெரிய அளவில் கிராஷ் ஆகிடாதீங்க, மேலே உச்சாணி கும்பலாம் நாங்கள் என்ட்ரு ஆகிருக்கோம்,
எங்கேயாவது தொப்புன்னு கீழே விழுந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ யூனியன் பேங்க் அப்படின்ற பங்கில் என்ன ஒரு செய்தினா, இதுக்கு முன்னாடி 2024 என்ன ஹை இருந்ததோ அந்த ஹைக்கு பக்கத்தில் ஒரு முறை போயிட்டு கீழே விழுந்துட்டான். அப்புறம் மறுபடியும் அந்த பங்கு ஒரு குறிப்பிட்ட உச்சம் என்பதை அந்த பயணத்தை தாங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்த உடனே யாருமே எதிர்பார்க்காதபடி திடீர்னு 200 வரைக்கும் போயிட்டான். 200 போயிட்டு மறுபடியும் தன்னுடைய பழைய உச்சத்துக்கு பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி எங்களுக்கு வேண்டாம், இது வீக்னஸ்க்கு அடையாளம், நீ இங்கிருந்து மேலே போ, சென்டர் பாயிண்டில் வந்து நிற்கிற, எங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னா நீ இங்கிருந்து கீழே விழுந்துடாத அப்படின்றதான் இந்த யூனியன் பேங்க் ஷேர் வச்சுருக்கிறவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஸோ மேலே வரக்கூடிய பங்குகளில் எப்போவுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னா கும்பாவானது எப்படி ஜெயிலில் போய் கொண்டிருக்கக்கூடிய பல தலைவர்கள் நாங்கள் ஏன் இப்படி தியாகியானோம் அப்படின்னு புக் எழுதி வியாபாரம் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த அசோக் லைலாண்ட் என்ற பங்கு கும்பாவானது எப்படி அப்படின்ற மாதிரி அவன் பார்க்கறதுக்கு போய்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. டக்குன்னு ஒரு யூட்டர்ன் போட்டவன் 200 ரூபாயிலிருந்து உழுகுறான். இப்போ 168 ரூபா பக்கத்தில் வந்து 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன ஒரு சோதனை! ஒன்றுமே புரியலைங்க நண்பர்களே. ஷேர் மார்க்கெட்டில் நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு என்ன பண்ணுறனே தெரியல. அதாவது இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டை பார்த்துட்டு வாங்க. ஃபாரினர்ஸ் கோடிக்கணக்கில் விற்றுக்கிட்டே இருக்கான். 1.5-2 வருஷமாக கோடிக்கணக்கில் லட்சம் கோடிக்கணக்கில் விற்றுக்கிட்டு இருக்கான். அதை நம்ம ஆளுங்க அப்படியே டிஐஸ் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் ஷேரினுடைய ப்ரைஸ் ஒரே இடத்துல இருக்கா அல்லது மேலே போயிருக்கா? கிடையாது. நிறைய ஷேர்களினுடைய விலைகள் கடும் சரிவில் இருக்குது. ஸோ இப்படி பல விலைகள் சரிந்த நிலையில் இருக்கும்போது மார்க்கெட் நம்மளுக்கு என்ன சொல்லுது? நம்ம என்ன தான் பண்ணுறது? இப்போ நாம் வாங்கி கொஞ்ச நாள் கழித்து விலை என்னடா ஏறவே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறதா, அல்லது இப்போ வாங்கி என்னடா இப்போவே இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதா? நம்ம என்ன தான் பண்ணணும்? ஸோ அது யாருக்குமே தெரியல. இவ்வளவு லட்சம் கோடி டிரான்சாக்ஷன் நடக்குது, ஆனால் பல பேர்த்தினுடைய ஷேர்கள் தொடர்ந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்குன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான், பணம் இருக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்றதான் என்னை பொறுத்தவரை. இது எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு ரிலேஷன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் பல கம்பெனிகளில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் சம்பள உயர்வு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த கம்பெனியே வந்து கார்ப்பரேட் கம்பெனியே நஷ்டத்தில் கூட இயங்கி கொண்டு இருக்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க பணத்துக்கு மேலே பணம் போட்டு உங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டும் அப்படி தான். ஸோ பணத்துக்கு மேலே பணம் என்பது போட்டுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம சரிந்த விலைகளை ஏதாவது ஒரு வகையில் தூக்கி நிறுத்த முடியும் அப்படின்ற மாதிரி வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது பல பேர்த்துக்கு. அதில் பாருங்கள் நண்பர்களே, இந்த பிபிசிஎல் அப்படின்ற பங்கு அப்பளவே பார்த்துட்டோம். இப்போ அது வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். அது மட்டுமா, நம்மளுக்கு கேஸ் ரிலேட்டடாகவும் பார்க்க வேண்டியதாக தான் இருக்குது. இந்தியாவினுடைய நேச்சுரல் கேஸ் பிஸ்னஸில் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய இந்த கெயில் இந்தியா லிமிடெட், இந்த பங்குமே சமீபத்தில் என்ன ஆயிருக்குன்னா போன வருஷத்தினுடைய லோவில் வந்து விழுந்திருக்கு. அப்போ இந்த பங்குக்குமே ஏதோ ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்ற செய்திகள் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுக்கிறதா இருந்தாலும் அவன் ஒரு ஷேருக்கு 50 ரூபா பக்கத்தில் ஏற வேண்டியது இருக்குது. இல்லை பழைய ஏற்றத்தை அப்படியே திருப்பி கீழே இறக்கணுன்னாலும் அது 100 ரூபா பக்கத்துலலாம் போக வேண்டியதாக இருக்குது. இன்னும் கொடுமையாக இருக்குது. என்னடா எல்லா பங்குகளுமே இவ்வளவு பெரிய வாலட்டிலிட்டியை உங்களுக்குள்ளே வச்சுருக்கீங்களே, அப்போ இந்த வருஷம் கடைசியில் 2026 டிசம்பர் சமயத்தில் எடுத்து பார்க்கும்போது எத்தனையோ பங்குகள் பழைய கை வர்ற மாதிரி இருந்தாலும் 50%, 30% ஏற வேண்டியதாக இருக்குது. அல்லது புதிய லோக்களுக்கு போக வேண்டியதாக இருந்தாலும் ஒரு 30-40% என்பது இறங்க வேண்டியதாக இருக்குது. ஆக மொத்தம் மிகப்பெரிய வாலட்டிலிட்டி பல பங்குகள் இருக்குது. இனி என்ன இவருங்க நிஜமாலுமே சும்மா ஒரு உதாரணம், எஸ்காட் ஸ்குபாட்டா அப்படின்ற ஒரு பங்கு, அது என்னாச்சு? போன வாரத்தில் வந்து போய் ஒரு குறிப்பிட்ட லோவில் உருந்தது. ஒரே ஒரு நாள் தான் அதனுடைய வாலட்டிலிட்டி. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு க்ளோசிங்கில் பார்க்கல 7% ஏறி இருக்கான். ஒரு நாள் வாலட்டிலிட்டிங்க. அதாவது அது கடுமையாக சரிவடைந்த விட்டு அப்போ பழைய ஹையக்கு இது ஒரு வேளை வந்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் அப்போ அவன் எத்தனை % ஏறணும்? சரி, பழைய ஹையை போய் பிடிக்காம 2023 லோவை போய் பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஸோ மார்க்கெட்டில் போன வருஷம் எப்படி பல பங்குகள் 40-50% சம்பாரித்து கொடுத்தானுங்களோ
அதே மாதிரி இந்த வருஷத்தில் அப்படி ஏதாவது நடக்குமா, அல்லது சம்பாரித்து கொடுக்காம கீழே 30-40% இறங்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி மார்க்கெட்டில் இருக்குது. நல்ல வேலை இப்போ தான் நம்ம ஒரு வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கோம். இப்போ எத்தனையோ பங்குகள் குறிப்பிட்ட சென்டர் பாயிண்டில் இருக்கான். ஸோ இனி இந்த வருஷம் முடியும் போது நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ போடும்போது எத்தனையோ செய்திகள் நம்ம வாசிப்போம். என்ன செய்திகள் வாசிப்போம்? இதெல்லாம் பிப்ரவரி மாதத்தில் இப்படி இருந்ததுங்க, டிசம்பர் மாதத்தில் கிட்டத்தட்ட 30-40% இறங்கியிருக்கா அல்லது ஏறி இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம். ஸோ ஒரு பாயிண்டில் இந்த இடத்துல இருக்கான். எதிர்காலத்தில் அது இப்படியா இல்லை இப்படியா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, சமீபத்தில் இந்த ப்ரீமியர் எனர்ஜி முதல் கொண்டு பல்வேறு எனர்ஜி ரிலேட்டடான கம்பெனிகள், பிபிசிஎல், ப்ரீமியர் எனர்ஜி, கெயில், எத்தனையோ எனர்ஜி ரிலேட்டடான பங்குகளுக்கு வேறு வகையில் அழுத்தம், ப்ரெஷர் என்பது வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த சமயத்தில் ப்ரீமியர் எனர்ஜி ஷேர் எப்படி இருந்தது சமீபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் இந்த வருஷத்துலேயே உளுந்து இந்த வருஷத்துலேயே எத்தனை பர்சன்டேஜ் ஏறி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 27% ஏறிட்டானுங்க. என்னென்னு பார்த்தீங்களா? ஸோ ஷேர் மார்க்கெட்டினுடைய பவரை பார்த்தீங்கள, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டு. ஸோ இத்தனை ஷேர்களை வாங்கி விற்கிறதுக்கு அல்லது வாங்கி கீழே போயிடுச்சுன்னா கையிலே வச்சுக்கிறதுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து பணபலம் என்பது தேவைப்படுகிறதா இருக்குது. அதனால தான் ஏழைக்கேற்ற எள்ளுருண்டையாக பல பேர் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேயே போயிடுறாங்க. ஏன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பெருசாக இறங்கவும் செய்யாது, அதே மாதிரி பெருசாக அதனுடைய பர்சன்டேஜ் ஏறலை அப்படின்னாலும் அப்பப்போ இறங்குவதும் அப்பப்போ ஏறுவதும் பணத்தை அதிகமாக லாக் பண்ணி, அதாவது ஒரு கம்பேரிசன் அப்படின்றது போடும்பொழுது பணத்தை அதிகமாக லாக் செய்யாமல் அப்பப்போ காப்பாற்றி விட்டதில் நம்பர் 1 நிஃப்டி 50 இண்டெக்ஸாக இருக்கான். அதனால தான் பிரச்சனையில் எத்தனையோ செக்டர்கள் வந்து பெருசாக 40-50% சம்பாரிச்சு தரான் அல்லது கீழே இறங்குறான். ஆனால் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் என்பது ஏழைகளுக்கு ஏற்ற ஒரு எள்ளுருண்டையாக உள்ளது. மறுபடியும் கேஸ் ஷேரா என்ன தியாகம் அப்படின்னு கேட்டால் அப்புறம் அதில் தான் செய்தி இருக்குது. க்ரூட் ஆயிலில் வந்து அவன் ஒரே ஒரு ப்ராடக்டாக இருக்கான். க்ரூட் ஆயிலிருந்து பெட்ரோல், டீசல், கேஸ்ன்னு எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மறுபடியும் இப்போ பார்த்திங்கன்னா செய்திகள் எதில் இருக்குது? பெட்ரோநெட் எல்என்ஜி அப்படின்ற பங்கில் அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர கிராஷு. அவன் வாழ்க்கையிலேயே ஒரு முறை இப்படித்தான் கத்தாரில் வந்து திடீர்னு ஏதோ ஒரு அரெஸ்ட் ரிலேட்டடான செய்தி இருந்தது. உடனே எத்தனையோ பேர் வந்து சும்மா புரிதலே இல்லாமல் என்னன்ட்டாங்க, நீ பெட்ரோநெட் எல்என்ஜிக்கு கேஸே கிடைக்காது, கேஸ் கிடைக்குமா, என்னத்தையே ஒன்றை பேசி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பெட்ரோநெட் எல்என்ஜி என்ன பண்ணால் பெரிய அளவில் ஒரு ஏற்றத்தை கொடுத்தான். அது எந்த காலகட்டம்னு தெரில, 2023 சமயத்துலையா அல்லது 2025 தெரில. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பெட்ரோநெட் எல்என்ஜி காமிச்சான். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் இந்த கேஸ் ரிலேட்டடான செய்திகளில் ஒரு 20% இறங்கி இருக்கக்கூடிய இந்த பெட்ரோநெட் எல்என்ஜி என்ற பங்கு எல்லாத்துலேயுமே அந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஏதாவது ஒன்று பண்ணுறானு, திடீர்னு பெருசாக இறங்கிடுறான் அல்லது பெருசாக ஏறிடுறான், ஏதோ ஒன்று பண்ணிடுறானு. ஸோ இந்த பெட்ரோநெட் எல்என்ஜி சென்டர் பாயிண்டில் இருக்குது. அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து திரும்பி தன்னுடைய பழைய ஹையை போய் பிடிக்கிறதா இருந்தாலும் பெருசாக ஏற வேண்டியதாக இருக்குது, அல்லது பெருசாக இறங்குமா, என்ன ஆக போகிறது? ஆஹா, இந்த சன்ஃபார்மா பார்த்தீங்களா நண்பர்களே, தொடர்ந்து அது இறங்குவதும் ஏறுவதும் தொடர்ந்து இறங்குவது ஏறுவதுமா இருக்குது. அப்போ ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களாம் ஏற்கனவே இங்கே லாபத்தை புக் பண்ணிட்டு போயிட்டாங்களே என்னன்றது தெரில. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் நிறைய நம்மளுக்கே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது. அதில் ஷேர் மார்க்கெட்லேயும் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கக்கூடாது. ஸோ முன்னணியில் இல்லாத லாபம் செய்யாத பங்குகள் எந்த குரூப்பை சார்ந்து இருந்தாலும் சரி, அது ரிலையன்ஸ் முதல் கொண்டு டாட்டா முதல் கொண்டு எந்த குரூப்பை சார்ந்த பங்குகளாக இருந்தாலும் சரி, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த தேஜாஸ் நெட்வொர்க்ஸ் அப்படின்ற பங்கு ஒரு உதாரணம். ஒரு காலத்தில் 1400 ரூபாய் இருந்தவன் இப்போ வெறும் 430 ரூபாயில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தகவல். சரி நண்பர்களே, இன்னும் முழுசாக 12 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. ட்ரம்ப் அவர்கள் என்ன கமெண்ட் போட போகிறாரு அப்படின்றது தெரில. இப்போதைக்கு போர் முடியாது அப்படின்னு அந்த இஸ்ரேலை சேர்ந்த ஆர்மி சீஃப் என்பவர் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து 2000-3000 பாயிண்ட் ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு மார்க்கெட்டு ரெடியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பணத்துக்கு மேலே பணம் போடுறவங்க தான் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டை பார்க்கும்பொழுது மனசு வந்து என்னடா இப்படி பண்ணுறானே அப்படின்னு நினைக்க வைக்க தோணுது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி தான். நாளை களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.